இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பேசும்போது, புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாக்கவில்லை என்றார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறி உள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகி உள்ளது. தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பணநாயகமாக மாறி வருகின்றது. தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரை வெற்றி பெறும் நிலை உருவாகி உள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962க்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இதுபோன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார்.